இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D எடிட்டர் ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரே இமேஜை வச்சு உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ண போகிற இமேஜ், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி, அதாவது இந்த மாதிரி நம்மளோட இமேஜை தவிர மேலெல்லாம் இந்த மாதிரி பேக்ரவுண்டு கீழே பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி, அதாவது உங்கள்கிட்ட இருக்க இமேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதை நான் இதில் எடிட் பண்ணேன்னா ஹைபிக் அப்படின்ற ஆப்பில் தான் எடிட் பண்ணேன். இந்த ஆப்பில் நமக்கு இந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக வீடியோஸ் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து ரெண்டாவதாக நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆப்புக்குள்ளே இன்புட் ஆயிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு உள்ளே வந்தோடனே ஃபாண்டு எல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த மூணாவது ஸ்டெப்பே ஃபாண்டு தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு 50 தமிழ் ஃபாண்ட்ஸுக்கு மேலே நான் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட டைரக்ட் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். என்னோட பயோவில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணி போய் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? இதெல்லாம் வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணமே இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இமேஜ் தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த எஃபெக்ட்ன்ற டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இந்த டைல்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டை நம்ம எல்லா இதுலையுமே ஆட் பண்ணியிருப்போம். அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு இதில் இந்த மிரர் இருக்குது பதிலாக அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுக்கணும். அப்படியே பேக் வந்துட்டு இப்போ வீடியோட லாஸ்ட்டு போங்க. லாஸ்ட்டு போய்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வீடியோட லாஸ்ட் வரை வந்துடும். இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் அதில் ஆட் பண்ணிங்க அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த நம்மளோட இமேஜுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் இல்லாமல் கரெக்டாக இருந்தால் ஓகே. இப்போ அடுத்து ரெண்டாக இருக்க மூவ் பண்ணி இந்த மாதிரி உங்களோட இமேஜில் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இதை டச் பண்ணியே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கா, இதை நான் மூவ் பண்ண நினச்சிங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இதை கொண்டு உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே நான் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருந்திருப்பேன். இந்த எஃபெக்ட்டை நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த லேயர்லேயே அப்படியே ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் தான் ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதுக்கான எஃபெக்ட்டே நான் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்டில் போய் இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த ஒரே எஃபெக்ட்டை மீத இருக்க எல்லா இமேஜ்லையும் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது எல்லா டெக்ஸ்ட்லையும். ஸோ அடுத்து ரெண்டாக இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டு அந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக பேஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுறீங்க, மூவ் பண்ணி ரெண்டாக இருக்க டெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டு 3 டாட்டு பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தா போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கரெக்டாக நான் கொடுத்துருக்க எல்லா டெக்ஸ்ட்லையுமே ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அலாமல் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.